கஷ்டமா இருக்கோ 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது? ரொம்ப கஷ்டமா தம்பி? இவங்க? வீட்டுக்கு அப்ப இவங்க? அவங்களும். அப்ப எத்தனை வீட்டுக்காரி உங்களுக்கு? உனக்கு சொகத்துக்கும் உனக்கு சோறு படம் உன் பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் பொண்டாட்டி மித்ததுக்குலாம் நான் பொண்டாட்டி இல்லையா? உனக்கு அவளுக்கும் சத்தியமா தொடர்பு எதுவுமே இல்லை. அப்போ உன் மாமன் பொண்டாட்டி சொன்னது எப்படி? ஏன்டா இப்படி வந்தோன்னு இப்போ முழிச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷம் நான் சந்தோஷமா கிடையாது, கஷ்டத்துல தான் இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன ஒரு பொண்ணா கூட நாங்க எங்க கூட தான் வேலைக்கு வந்தாங்க. வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு அவர் ஷோரூம். எங்கிட்ட தான் வேலைக்கு என்ன வேலை செய்றாங்க? செங்கல் சொல்ல கல்லா இருக்கிறோம். எங்க கூட வேலை செஞ்சுன்னு நாங்க தான் கூட்டின்னு வந்து சரி புழைக்கிறதுக்கு வராங்களேன்னு கூட்டின்னு போனோம். போயிட்டு வாடா. கூட்டின்னு போட்டுட்டு வேலை செஞ்சேன் எங்க வீட்டுக்காரனை வச்சுக்கினாங்க. நானும் அது கண்ட்ரோலாக நான் கேட்கல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. சரி நம்ம அப்பா இவருக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணட்டா இதோட 4வது பொண்ணோட தொடரும். அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. சரி இது நம்ம கேட்க கூடாதுன்னு இது வரைக்கும் யாம்படி அங்கிட்ட பேசுறே கொள்றேன்னு நான் எதுவுமே கேட்கல. கிட்ட வேலை செஞ்சேன். அப்புறம் ஒருத்தர் சொல்ல நானே எங்க வீட்டுக்கார கேட்டேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னொருத்தர் பொண்டாட்டி. அப்ப எப்படி இருக்காரு ஒண்ணா? எங்கதான் இருக்கிறாங்க உங்க அம்மா சத்தியமா? அவங்க புருஷன்? அவங்க புருஷனை விட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்க புருஷனை எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களா கூட வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 3 முறை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஊர்ல பஞ்சாயத்து வச்சு பார்த்தேன். அவ கூட நான் போறதில்ல, எனக்கு பொண்டாட்டி புள்ள தான் வேணும்னு ஒரு 4 நாள் தான் இருப்பாரு. வீட்டுல இருக்கிற வரைக்கும் இருக்கிறாரு. நான் வேலைக்கு போயிட்டேன்னா ஓடிடுவாரு. 20 வருஷம் உங்க கூட வாழ்ந்துட்டு எப்படிமா அப்படி பண்றாரு? அதுதான் மேடம். நீ தான்டா சொன்ன பிரச்சனை வந்தா ஒருத்தர் காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு. அதான் ஓடுறேன். உங்களுக்கு 2 பேருக்கு ஏதாவது சண்டை நடந்ததா? ஏதாவது மன வருத்தம் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? ஒரு 6 வருஷம். 6 வருஷம். யாரோட கல்யாணம் ஆச்சு? இவங்க கூட 6 வருஷமா இருக்காங்க. உங்க ஒரிஜினல் புருஷன் அவங்க ஒரு 16 வருஷம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. எப்படிமா அதை விட்டுட்டு இப்படி வந்தீங்க? இவங்க தான் சும்மாவே சொல்லிட்டாங்க, இவரை வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற? யாரு? நானு. உங்க வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு போவாங்க பணமெல்லாம். ஏன்? எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கூட நான் வந்துட்டேன். உங்களை நம்பினதே என் தப்பு. யாரு கூட? இவங்க வீட்டுக்காரர் கூட சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த 6 வருஷமா அவங்க தான் வாங்கிட்டு போனாங்க. கண்ணா லட்டு திங்க ஆசையா? இப்போதான் மேம் 1 மாசம் ஆகுது இறந்துட்டாங்க. யாரு? அவங்க ஃபர்ஸ்ட் வருஷம். அப்ப அந்த பசங்க எங்க இருக்கு? பசங்க 2 எங்க அம்மா வீட்டுக்கும் வருவாங்க, அங்கே இருப்பாங்க. ஓஹோ. நான் இப்போ கூட விட்டு போன்னு தான் சொல்றேன். நான் என் கூட இருக்குன்னு சொல்லவே மாட்டேன் ஒரு நாளைக்கும். எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா. நான் கேளுங்க, சும்மாலாம் சொல்லாத. அவரை கூப்பிட்டு கேளுங்க. அவர் நான் கேளு. வந்து பேசவே மாட்டேன். நீ தான் வந்து பேசல. சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் சம்பாரிச்சேன் பசங்களை பார்த்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு அவர் வேணாம்? வேணாம். அப்புறம் என்ன உங்களுக்கு? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இவங்க? வீட்டுக்கு அப்ப இவங்க? அவங்களும். அப்ப எத்தனை வீட்டுக்காரி உங்களுக்கு? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா. கஷ்டமா இருக்கோ 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது? ரொம்ப கஷ்டமா தம்பி? கஷ்டமா இல்ல இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இதுதான் பண்ணது. அவங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு சண்டை வாங்கி அதை அடிச்சு வெளியே தேத்துட்டான். இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான். அவங்க வீட்டுல நடக்கிற சண்டை உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டுல 1000 சண்டை இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்ன சொல்றீங்க? அவங்க நீங்க வேண்டாம் சொல்றாங்க. எங்க பணத்தை நான் எவ்வளவு கொடுத்தனோ அதை மட்டும் கொடுத்துட்டு சொல்லு. தனியா கடன் வாங்கி கொடுத்தது மட்டும் கொடுத்துட்டு சொல்லு மேம். சாம்பார் அப்ப எனக்கு அப்ப ஓனர்கிட்ட கூலி வாங்கினு வரது நீ, அட்வான்ஸ் வாங்கினது நீ, கூலி போட்டு கொடுக்கறது நீ. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 3 லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்தாங்கன்னா அவரை அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னீங்களா? 3 லட்சம் கடன் ஏத்துக்க சொல்லு, போ சொல்லுன்ட்டேன் நான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கடன் ஏத்து. அவர் கேட்டாரு. நான் ஏன் மேம் எடுத்துக்கணும்? உங்க வேலை 3 லட்சம் சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க வேலை 3 லட்சம் உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேணாம் மேம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இல்ல 3 லட்சம் கடன் இருக்குது. அவங்க மேம் நான் அவ்வளோ இது இல்லை. அவங்களால உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் விலை போட்டாங்க. உங்களுக்கு அந்த விலை இல்ல சொல்றாங்க. நீங்களா யாருடா?
3 லட்சம் ரூபா மேட்ருக்கு வாங்க. 3 லட்சம் ரூபா கடன் எடுத்துன்னா அங்க அனுப்பிச்சிடுறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸா அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். கடனை ஏத்துக்கினா எனக்கு உண்டா அந்த வயசு சொல்லிட்டு போட்டோம். என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற? 3 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அந்த புருஷனை வாங்கிங்க. எடுத்துன்னு போட்டோம். ஆனாங்க மேம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். பணம் கொடுக்கறதுக்கு என்னால 2 லட்சம் ரூபா ஓகேயா? 1 ரூபாய் கூட என்னால வேணாம். அவர் அவங்க போய் முதல்ல டேய் அதேறா எது நீ எத்தனை பொண்ணால தொடர்பு இருப்ப சொல்லட்டுமா? யாரு அசிங்கம் வேணாம். அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. வேணாம் நீ பண்ண தப்புலாம் வேணாம் சொல்லக்கூடாது வேணாம். நீ பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நீ அவ கூட போகணும்னு விருப்பம் வந்தியா? எனக்கு வயசு சொல்லு உன் பிள்ளைங்களை நீட்டுன்னு போ. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஒரு நாள ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிருப்பாரு. பொண்டாட்டி உரிமை மட்டும் வரையா? நான் என்ன சொல்ல வரேன்னா அடிக்கிறதுக்கு வரையா வரைக்கிறதுக்கு வரையா? இந்த உரிமை எல்லாம் எங்க போச்சு? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா உனக்கு சொகத்துக்கும் உனக்கு சோறு போட உன் பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் பொண்டாட்டி மித்ததுக்குலாம் நான் பொண்டாட்டி இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. குழந்தைங்களை அவர் பாத்துக்கவே இல்லையாம்மா? குழந்தைங்கள வந்து பாக்கறதே கிடையாது. வேலை செஞ்சுனே இருக்கும்போது கல்லு குடும்ப போன வந்தா எடுக்கல வச்சுக்க. எவன் கூட பேசுனுக்குற? நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். கேட்கலன்னு சொல்லவே சொல்லாத. 10 பேர் வேலை செய்ய சொல்ல நீ எப்படி சொல்லவே மேம் சொல்லாத. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துக்கறேன் போறா. நீ சொல்லவே சொல்லாத. நான் மேஸ்திரி வேலைக்கு ஆமா நீ சொல்லவே சரி சொல்லாத. சாயங்காலமா வீடு போக சொல்ல ஒரு மிஸ் கால் கூட நான் போற நிறுத்துற அவன. வைத்தேக்கற பே. எதுக்குடா வரீங்களா? சரி மேம் போறோம் மேம். வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கிளம்புங்கம்மா. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. கூட்டிட்டு போய் இன்னும் ஏதாவது ஜாக்கிரதையா வச்சுங்க. இதுக்கு மேல அந்த அம்மா போன் பண்ண கூடாது. இவருக்கு பண்ண மாட்டாங்க. குடி இருக்கிற வரைக்கும் தான் வீட்டுல அது மாதிரி அம்மா குடிக்கலன்னா குழந்தை குட்டிங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா நல்லா இருக்கும். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ்.